அனைவருக்கும் வணக்கம். இஞ்சி பூண்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேங்க. குடல் குழம்புக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து குடல் குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை தாளிக்கிறதுக்கு. இது வந்து ரத்தம் குடல் பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ரத்தம் குடல் பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருக்குதுங்க. இது வந்து குடல் குழம்புக்கு வந்து பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி வறுத்து வச்சுருக்கேன். ட்ரையாக வறுத்து வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. ட்ரையாக வறுத்து வச்சோம்னா மணமாக இருக்கும். இது இனிமேல் தான் அரைக்கணும். இது வந்து வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள். கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள் நான் வீட்லேயே அரைச்சிதுங்க. மிஷினில் போய் கொடுத்து அரைச்சிட்டு வந்தது. வீட்லேயே நான் வறுத்தேன். கொத்தமல்லியெல்லாம் வறுத்துட்டு வரமிளகாய் வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோம் போன வாரம். அதுதான் 2 ஸ்பூன் போட்டிருக்குங்க. இதை நைஸாக அரைக்கணும். குடல் வந்து வெந்து வச்சுருக்குது. வேக வச்சு வச்சுருக்குது பாருங்கள். 10 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன் குடலை. இப்போல்லாம் தாளிச்சு விடணுங்க. இனிமேல் தான் தாளிச்சு விடணும். தேங்க்யூ. இருக்கும் வணக்கம். குடல் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்குறோம். 1/2 கிலோ குடல் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். குடல் குழம்புக்கு வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேன். இதை நைஸாக அரைக்கணும். இதுதான் குடல் குழம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. கொத்தமல்லி தழை கட் பண்ணினது, பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், கருவேப்பிலை தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை தழை கையில் தான் கிள்ளணும், கத்தியில் கட் பண்ணவே கூடாது. பாருங்கள், கருவேப்பிலை தழை கையிலேயே கிள்ளி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து குடல் குழம்புக்கு தாளிக்கணுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும். நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். புல்லட் மிக்சியில் தாங்க அரைச்சிருக்கேன். 1 செகண்ட் தான் நைஸாக அரைச்சிருச்சு. தேங்க்யூ. இனிமேல் தான் தாளிக்கணுங்க. அனைவருக்கும் வணக்கம். குடல் குழம்பு தாளிக்கிறதுக்கு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இங்கே பாருங்க, கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை எல்லாம் ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதிலேயே போட்டுற வேண்டியதுதான். நல்லா வதங்கட்டும். வதக்கி வச்சதை அரைச்சிட்டுருக்குறேங்க. இஞ்சி பூண்டு அரைச்சதை 1 ஸ்பூன் போடுறேங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக தான் எரிக்கணும். இஞ்சி பூண்டுன்னா அடி பிடிச்சிரும். நிறைய அப்புறம் எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்கும். ஸ்டவ்வை ஸ்லோவாக எரிச்சோம்னா இந்த வெங்காயம் வணங்குற இதுலேயே இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிட்டோம்னா சரியாக போயிடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஊற்றி சித்த நேரம் நல்லா கலக்கணும். நல்லா இது வதங்கட்டும். குடல் குழம்பு தாளிச்சு விட்ருக்குறேங்க. நல்லா வேகட்டும். சாந்தெல்லாம் ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துட்டோம். சாப்பாடு செஞ்சாச்சு. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவோங்க. நீங்களும் 15 நாளைக்கு ஒரு முறை குடல் எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க. வயிற்றுக்கு நல்லது. நம்ம குடலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. காரமெல்லாம் கம்மியாக வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.